This video is sponsored by BuyMart mobile app. இது ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். நம்ம groceries ஐட்டம்ஸ்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் இந்த ஆப் மூலமா வாங்கிக்கலாம். இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. டோர்னமெண்ட் ஆஃப் பவர் 2.0 இப்பதான் சூடு பிடிச்சிருக்கு. நம்ம எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம நம்ம கேளுக்கும் நம்மளுடைய பிக்கலோக்கும் இடையில நடந்துக்கிட்டு இருக்க இந்த ஒரு சண்டையிலேருந்து தான் பயங்கரமாக ஆரம்பிது. நம்ம கேள் பயங்கர பங்கமாக போஸ்ட் கொடுத்துக்கிட்டு நிற்கிறா. அதே சமயத்தில் இவள் லெஜெண்டரி சேனாக இருக்கனால நம்ம பிக்கலோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு பக்கம் முழித்தல்ல தான் இருக்கிற. அப்படி இவளை இப்படியா தோக்கடிச்சாகணும். பட் எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியும் நம்மளோட பிக்கலோவால் யோசிக்க முடியல. இப்போதைக்கு யோசிக்க முடியலன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி செட் ஆகலைன்னு அர்த்தம். நம்மளுடைய பிக்கலோ எப்படியாவது இவளை தோக்கடிக்கிறதுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியை கண்டுபிடிச்சாங்கல்ல, அதுக்காக தான் பயங்கரமாக கண்டுபிடிக்கிறாரு. அதே சமயத்தில் அவள் பயங்கரமாக கண்ணா பின்னான்னு அட்டாக் பண்ணுறாளா, அதனால அவனால் யோசிக்கவே முடியல. சரியா எப்படிதான் இவளை அட்டாக் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு பக்கம் முழித்தல்ல தான் இருக்கா. அப்படி நம்ம பிக்கலோ இருந்தாலும் இவன் கொஞ்சம் பயங்கர பங்கமாக தான் சண்டை போடுறான். லெஜெண்டரி சைன் இல்லையா சும்மாவா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நம்ம பிக்கலோ எவ்வளோ கஷ்டப்பட்டு டாஜ் பண்ணுற. அப்படி இவளுடைய அட்டாக்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பரவாயில்ல, இவள் ரொம்ப ஸ்பீடாக இருக்கா. அதே சமயத்தில் இவளுடைய ஸ்ட்ரென்த்து பல மடங்கு அதிகமாக இருக்குது. இவள் சாதாரண சைன் இல்லை, லெஜெண்டரி சைன் இல்லையா. இவளுடைய பவர் ரொம்ப அதிகமாக இருக்குன்றது இவளை பார்த்ததுமே தெரிஞ்சு போச்சு. ஆனால் இவளை இப்போ எப்படி தோக்கடிக்கிறதுன்றது தான் தெரியவே இல்லை. இவளை எப்படி தோக்கடிக்கிறதுன்ட்டு எந்த ஒரு வீக் ஸ்பாட்டும் எனக்கு இப்போதைக்கு தோணலையே. என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கு. அவள் இன்னும் கண்ணா பின்னான்னு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. அவளுடைய பவர் பயங்கர பங்கமாக இருக்குது. இப்படியே கண்டினியூஸாக அட்டாக் பண்ணிக்கிட்டே இருந்தான்னா நம்ம ஆளுடைய சோழி முடிஞ்சிடும். அதனால நம்ம ஆள் எப்படியாவது ஏதாவது ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி இவளை எப்படியாவது தோக்கடிச்சாங்கணும். இவன் இன்னும் அவளுடைய பவர் லெவல்லாம் பயங்கர தெரிக்குது. அந்த அளவுக்கு பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கிறா. இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தானா நம்ம பிக்கலோவோட சோழியை முடிச்சிருவா போலக்கு. அந்த அளவுக்கு கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கிறா இல்லையா. அதனால தான் நம்மளுடைய பிக்கலோவே கொஞ்சம் ஆடி போய் இருக்கிறா. அப்படி இவளுக்கு எப்படி தோக்கடிக்கிறதுன்னு தெரியாமல் அவர் ஒரு பக்கம் மொழித்தல்ல தான் இருக்கா. அப்படி இன்னுமா அவருக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி கிடைச்ச பாடு இல்லை. இவளை எப்படி தோக்கடிக்கிறதுன்ட்டு ஒரு வழி எனக்கு தெரியலையே, என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்ற மாதிரி நம்ம பிக்கலம் மொழித்தல்ல இருக்கிறா. அப்படி என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி ஆகணும் இவளை தோக்கடிக்கிறதுக்குன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்படி இந்த பக்கம் இவள் அடிக்கிற அடியில் சும்மா பக்கத்தில் இருக்க பாறையிலேருந்து மலை வரைக்கும் எல்லாமே பயங்கரமாக செதறுது, பதறுது, கதறுது. இந்த அளவுக்கு பயங்கர பங்கமான ஒரு பவர் வச்சிருக்கா. இவளோட ரேஜ் சும்மா அல்டிமேட்டாக இருக்குதுன்ற விஷயம் மட்டும் நம்ம பிக்கலுக்கு நல்லா தெரியுது. பயங்கரமாக அடி வாங்குவாருன்றது தெரியுது. அதனால டாஜ் பண்றா. அப்படி பட் எவ்வளவு நேரத்துக்கு தான் இப்படியே டாஜ் பண்ணிக்கிட்டு இருப்பாருன்றது தெரியல. ஏன்னா இவரால் திருப்பி இவளை அட்டாக்கே பண்ண முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு அவள் கொஞ்சம் ஸ்பீடா இருக்கிறா. ஏன்னா அவள் லெஜெண்டரி சைன் இல்லையா. அதே சமயத்தில் அவள் ஸ்ட்ராங்காகவும் இருக்கிறா. அவளை என்னதான் அட்டாக் பண்ணாலும் நம்ம ஆளுக்கு ஒண்ணுமே வலிக்கல. அதாவது இவளுக்கு ஒண்ணுமே ஆகல. ஸோ இப்படி ஒரு பயங்கரமான இக்கட்டான நிலைமையில போய் இருக்க நம்ம கோகு இது எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படி வேற லெவலு லெஜெண்டரி சைன் எல்லாம் அழிக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டம் தான். இருந்தாலும் நம்ம பிக்கலோ ட்ரை பண்றதை நினைச்சு எனக்கே உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமா இருக்குதுன்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்படி நம்மளுடைய கோகு பரவாயில்ல, பிக்கலோ என்னத்தையும் முயற்சி பண்ணுறான்றது மட்டும் நல்லா தெரியுது. சரி இந்த பக்கம் பார்ப்போம் அப்படின்ட்டு இந்த பக்கம் பார்த்தா நம்மளுடைய வெஜிட்டா இருக்கான்ல, அவன் ஜீரனோட பயங்கர பங்கமான ஒரு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் ஜீரனுக்கும் அவனுக்கு இடையில இருக்க அந்த கிளாஷ் இன்னும் முடியல. யார் ஜெயிக்கிறா போறாங்கன்றதும் தெரியல. வெஜிட்டா அடிக்கிறான், ஜீரன் தடுக்கிறான், ஜீரன் அடிக்கிறான், வெஜிட்டாட்ட இருக்கிறான். ரெண்டு பேரும் இந்த மாதிரி தான் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. என்னத்த சண்டை இவங்க இதனுடைய சண்டை உண்மையிலே சண்டை போடுற மாதிரி தான் இருக்கு. ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் அது விளாட்டாதானே இருக்குது. ஜீரன் முந்தி இருந்ததோட பவர்ஃபுல்லாக இருந்தாலும் நம்ம வெஜிட்டாவும் அவனும் சொல்ல முடியாது. அவனும் இந்த அளவுக்கு அவனை விட கொஞ்சம் பவர்ஃபுல்லாக ஆகணும்ட்டு ட்ரை பண்ணி என்னமோ ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கான்ற விஷயத்தை எல்லாத்தையும் நம்மளோட இவரும் பார்த்துக்கிட்டு அப்படி இந்த டோர்னமெண்ட் ஆஃப் பவர் உண்மையிலே பயங்கர பங்கமாக போகுதுன்றது மட்டும் நல்லா தெரியுது. ஸோ இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது இந்த டோர்னமெண்ட் முடியறதுக்கு. ஸோ அதனால எல்லாம் பின்னா நடக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்படின்ற மாதிரி தான் நம்ம டைசிங்கன்னு ஒரு பக்கம் ஜாலியாக பார்க்குறா. அப்படி என்ன நடக்க போகுதுன்றது தெரியாமல் நம்ம தானே முழித்தல்ல இருக்கிறோம். ஸோ அந்த நேரத்தில் தான் நம்மளோட கோகு அங்கே வந்து அவர் ஒரு ஃபேவர் கேட்குற. அப்படி நம்மளோட டைசிங்கர் கிட்ட அது என்ன ஃபேவர் ஏது ஏதுன்ட்டு நமக்கு சொல்லலை. இருந்தாலும் அவர் கேட்ட ஃபேவருக்கு நம்மளோட டைசிங்கன்னு ஓகே சொல்லிடுறா. அப்படியா சரி என்னதான் நடக்க போகுதுன்றதை பொறுத்து வந்து பார்ப்போமே அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதே சமயத்தில் நம்மளோட ஜீரனை காமிக்கிறாங்க. நம்ம ஜீரனுக்கும் வெஜிட்டாவுக்கு இடையில ஒரு பயங்கரமான சண்டை போய்கினே தான் இருக்குது. நம்ம வெஜிட்டாவும் டஃப் கொடுக்குறான் ஜீரனுக்கே. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கான்றது நல்லாவே தெரியுது. கிட்டத்தட்ட நம்மளோட ஜீரனுடைய பவர் லெவல் அளவுக்கு வெஜிட்டா வருவான்ட்டு ஜீரனை எதிர்பார்க்கல. ஏன்னா ஜீரனும் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கான் அப்படி இல்லை. அதனால இந்த பக்கம் ஒரே ஷாக்கில் ரெண்டு பேரும் முறைச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்மளோட இவன் கோகான் இருக்கானே, கோகானுக்கும் இது காலிஃப்ளவர் கடையில் தானே பயங்கரமான சண்டை போய்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா சண்டையை நிப்பாட்டிட்டாங்க. என்னடா ஆச்சு அப்படின்றது தெரியாமல் எல்லாரும் ஒரு மொழித்தல்ல தான் இருக்காங்க. நம்ம டோப்போல இருந்து இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த நம்மளுடைய கோகானா இருக்கட்டும், நம்மளோட இவனா இருக்கட்டும், எல்லாருமே ஒரே ஷாக்கு. என்ன நடக்குதுன்ட்டு ஒன்றும் புரியாமல் மொழித்தல்ல இருக்க. புதுசாக ஒருத்தரை களத்தில் இறக்க போகிறோம், வேற யாரும் இல்லை கோகு அப்படின்ட்டு சொல்ல கோகு கெத்தா வந்து நிற்கிறா. அப்படி கோகு தான் இப்போ களத்தில் இறங்கியிருக்கான் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு நல்லா தெரியுது. இந்த மேட்ச்சில் இன்னைக்கு நான் தான் ஜெயிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய கோகு கெத்தா
கெத்தடலாம் கூட்டுக்கிட்டு இருக்கானா. ஸோ நான் இப்போ களத்தில் இறங்கிட்டேன், சும்மா தக்காளி தாறுமாறாக இருக்க போகுது இந்த சண்டை அப்படின்ட்டு நம்ம கோகு கெத்தடலாம் கூட இந்த பக்கம் நம்ம காலிஃப்ளவர் நீ இப்போ ஏன் கூட தான் கோகு சண்டை போட்டாகணும் அப்படின்ட்டு அவளும் கெத்தடலாம் கூட்டுக்கிட்டு இருக்கா. அதே சமயத்தில் நம்ம வெஜிடா சும்மா இருப்பானா, கேக்கராட்டி ஏன் கூட தான் ஃபர்ஸ்ட் சண்டை போடுவான், அவன் சண்டை போட வேண்டிய முதல் ஆளே நான் தான் அவனை தோக்கடிப்பேன்னு சொல்லிக்கிட்டு அதெல்லாம் வாய்ப்பே இல்லை, நான் தான் அவன் கூட ஃபர்ஸ்ட் சண்டை போடுவேன். நம்ம ஜீரனும் ஒரு பக்கம் டாலா கூட்டுக்கிட்டு இருக்கா, இந்த பக்கம் நம்மளுடைய கேளும் நானும் எவ்வளோ ஸ்ட்ராங்கானவன்றது நான் அவனுக்கு நிரூபிச்சே தீருவேன், அதனால நானும் அவன் கூட சண்டை போடுவேன், நான் தான் அவன் கூட சண்டை போடுவேன்ற மாதிரி கேளு ஒரு பக்கம் நிற்கிறா. என்னடா இது இப்படிலாம் நிற்கிறாளே அப்படின்ட்டு பார்த்தா ஒரு பக்கம் காலிஃப்ளவர் சண்டை பண்ணணும்னு நினைக்கிறா. ஸோ இப்படி எல்லாரும் மாற்றி மாற்றி நான் தான் அவன் கூட சண்டை போடுவேன், நான் தான் அவன் கூட சண்டை போடுவேன்ட்டு எல்லாரும் ஒரு பக்கம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இறுதி. இருந்தாலும் இவங்க பண்ணுற பிரச்சனையை நம்மளால என்னதான் பண்ண முடியும். கடைசியாக நம்ம கோகு என்ன சொல்ல, அப்படி சரி நானே செலக்ட் பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு ஆளு பேரை சொல்கிறான். யாரா ஃபஸ்ட்டு சொல்ல போகிறான் அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஏக்கத்தோட காத்துக்கிட்டு நம்ம காலிஃப்ளவர் பேரை சொல்லிடுறான். காலிஃப்ளவருக்கும் கோகுக்கு இடையில தான் ஃபர்ஸ்ட் சண்டை நடக்க போகுது. ஸோ இந்த ஒரு சண்டையில் காலிஃப்ளவரால் ஜெயிக்க முடியுமா அப்படின்ற கேட்டால் அவளுக்கு 1% கூட வாய்ப்பு இல்லைன்றது தான் நான் சொல்லுவேன். அவ்வளோ அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடி ஆகி நம்மளுடைய கோகுவோட சண்டை போடுறதுக்கு தயாராக சண்டையில் இறங்கி சண்டையை பங்கமாக போட ஆரம்பிச்சிட்டா. நம்ம கோகு சூப்பர் சைன் ஃபார்ம் எல்லாம் எடுத்து அவ கூட பயங்கர பங்கமாக சண்டை போட ஆரம்பிச்சிட்டா. அப்படியா அவனை போட்டு காட்ட ஆரம்பிச்சிட்டா. அப்படி இதை பார்த்ததுமே அவளால் தாங்க முடியல. அவள் சூப்பர் சைன் 2ல இருக்கா, ஆனால் நம்ம ஆளு சூப்பர் சைன் 1ல தான் இருக்கா. அதுக்கே இம்புட்டு அடி வாங்கி விட்டா. அடின்னு அடிச்சு பொலான்னு பொழந்து விட்டா. நம்மளுடைய கோகு இப்படி பொழப்பான்ட்டு அவள் எதிர்பார்க்கவே இல்லை. இவன் எப்படி இப்படி அடிக்கிறான்ட்டு எனக்கு ஒன்றுமே புரியலேன்ட்டு அவளும் குழப்பத்தில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா. நான் சீக்கிரமாக ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும், இல்லைன்னா நான் கண்டிப்பாக இந்த ஒரு மேட்ச்சில் தோற்று போயிடுவேன், அதனால நான் ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி காலிஃப்ளவரும் என்னமோ யோசிக்கிறான். ஆனால் அவளுக்கு ஒரு ஐடியாவும் தோண மாட்டேது. எப்படியாவது இவனு தோக்கடிச்சாகணும்னு மட்டும்தான் நினைக்கிறான். ஸோ பவர் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இன்னமும் சண்டையில் ஈடுபட்டுக்கிட்டு தான் இருக்கா. என்னதான் ஒரு பயங்கரமான ஒரு சயனாக இருந்தாலும் இவளால் ஜெயிக்க முடியுமான்னு கேட்டால் முடியவே முடியாது. ஏன்னா கோகு இவ்வளோட பவர்ஃபுல்லானவன்ற விஷயம் இவளுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் சண்டை போடுறான்னா இவளுக்கு கொஞ்சம் திமிருது அதிகம் தான். ஸோ இவளுடைய தோல்வி இது வரைக்கும் 90% இருந்துச்சா, இப்போ பார்த்தீங்கன்னா 99% வந்துருச்சு. இன்னும் 1% நம்ம கோகு அடிச்சு காலி பண்ணிட்டான்னா 100,000ன்ற நல்லா தெரியுது. இவளுடைய சண்டையும் பங்கமாக தான் போடுறா. இருந்தாலும் நம்ம கோகு லெவலுக்கு இவளால் ஈடு கொடுக்க முடியலன்றது தான் உண்மை. என்னென்னமோ அட்டாக்லாம் நம்ம கோகு மேலே இவளும் ட்ரை பண்ணுறா, ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணுறா. பட் அது எதுவுமே வேலைக்கு ஆக மாட்டேது. இது எல்லாரும் பார்க்குறாங்க, நம்ம பிக்கலோலேருந்து எல்லாரும் பார்க்குறாங்க. இவ எப்படி ஜெயிக்க போகிறா, இவளால் கண்டிப்பாக கோகு ஜெயிக்கவே முடியாது. இப்போ அவன் வேற லெவலில் இருக்கிறான். பேசாமல் கிவ் அப் பண்ணிடு, இல்லட்டா மர்கியா சால் ஆயிடுவான். அவன் கிங் ஆஃப் எவ்ரி திங்குன்றது தெரிஞ்சு நீ இப்படி சண்டை போடுறேன்னா நீ கொஞ்சம் இப்போதான் பெரிய ஆள் தான் போ அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. நம்மளுடைய கோகுவை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க. ஒன்றுமே வேலை செய்யலன்னு தெரிஞ்சது நம்ம கோகு விட்டுட்டா. அப்படி என்னடா சண்டை போடுறதை நிப்பாட்டிட்டாரா அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா, சண்டை போடுறதை நிப்பாட்டலை, இவளோட சோழியை டக்குன்னு முடிச்சு விட்டுறலாம், இவ்வளோ நேரத்தை இழுக்க வேணான்றதை பற்றி தான் இவ்வளோ நேரத்துக்கு தலைமை யோசிச்சுக்கிட்டு இருந்துதான். போட்டு காட்ட ஆரம்பிச்சிட்டான். எந்த அளவுக்குன்னா அவனுடைய மூமெண்ட்டை யாராலுமே பார்க்கவே முடியல, உணரக்கூட முடியல. அந்த அளவுக்கு பயங்கர ஸ்பீடாக இருக்கிறானா. இந்த ஸ்பீடை நம்மளுடைய காலிஃப்ளவரால் எல்லாம் தாங்கவே முடியல. அந்த அளவுக்கு பயங்கரமான ஸ்பீடு அவளால் பார்க்க கூட முடியல. எப்படி அட்டாக் பண்ணுவா. ஸோ அவ்வளோதான், நம்ம காலிஃப்ளவருக்கு மர்கியா சாலா பண்ணி விட்டாங்க. மர்கியா சாலா அப்படின்ற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்க. நம்மளுடைய கோகு நார்மல் ஃபார்முக்கு வந்து பரவாயில்ல காலிஃப்ளவர், நீ முந்தி இருந்ததை விட இப்போ ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குன்றது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்ட்டு நம்ம கோகு பாராட்டுறான் காலிஃப்ளவர். கேட்டதுமே காலிஃப்ளவருக்கு பயங்கரமான இது, என்னது நான் பவர்ஃபுல்லாக இருக்கேனா அப்படின்ட்டு கோகு சொல்கிறானா அப்படின்ற மாதிரி அவளு ஒரு பக்கம் ஆச்சரியமாக பார்க்குறா. நீ சயன் இனத்துக்கே பிரைடு காலிஃப்ளவர். ஸோ அதனால உன்னுடைய பவர் லெவல் பயங்கர பங்கமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு பவர் லெவலை வச்சுக்கிட்டு நீ இன்னமும் இன்க்ரீஸ் பண்ண தான் பார்க்கணுமே தவிர இதே பவர் லெவலை வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடாதுன்ட்டு நம்ம கோகு பயங்கரமாக என்கரேஜ் பண்ணுறான். ஸோ இப்படி நம்ம காலிஃப்ளவர் முன்னாடி பயங்கர கெத்தான டயலாக்லாம் நம்ம கோகு விடுவான்ட்டு எதிர்பார்க்கவே இல்லை. காலிஃப்ளவே அழுந்துட்டு போயிட்டா. கோகு இந்த மாதிரிலாம் பேசுவானா அப்படின்ற மாதிரி அவளுக்கே தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி மீட் பண்ணல நம்ம கோகு ரொம்ப ஃபன்னியாக தான் பேசியிருப்பான். ஸோ அப்போ பார்த்த கோகுக்கு இப்போ பார்த்த கோகுக்கு இடையில ஏகப்பட்ட டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது எல்லாத்துக்கான நம்ம டைசிங்கன்ற ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஏன்னா டைசிங்கன் மாதிரி அவனும் ரொம்ப காம ஆயிட்டான், அதனால தான் இப்படி இருக்கிறான். ஸோ உன் கூட சண்டை போட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் காலிஃப்ளவர். உன்னுடைய பவர் லெவலை பற்றி நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். நீ இன்னமும் பவர்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஏகபோகமாக இருக்குது, அதனால நீ இப்போவே கிளம்பலாம் அப்படின்ட்டு நம்ம கோகு சொல்லி அவளை வழி அனுப்பிச்சு வேற வைக்கிறான். நம்ம காலிஃப்ளவரும் சொல்கிறா, கோகு நீ இவ்வளோ நல்லவனா இருப்பேன்னு எதிர்பார்க்கல, நீ கிங் ஆஃப் எவ்ரி திங் ஆனது நீ கொஞ்சம் ஆணவ பிடிச்சிக்கிட்டு திரிவேன்ட்டு தான் நானும் நினச்சேன். பட் இருந்தாலும் நீ பரவாயில்ல, நீ ரொம்ப நல்லவனா தான் இருக்கிற. நெக்ஸ்ட் டைம் நம்ம மீட் பண்ணல நான் உன்னை விட பயங்கர பவர்ஃபுல்லாக இருப்பேன், உன்னையவே கண்டிப்பாக சர்பாஸ் பண்ணுவேன் கோகு அப்படின்ட்டு நம்மளுடைய காலிஃப்ளவர் கெத்தான டயலாக்லாம் விட்றாளா. ஸோ அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கோகு அடுத்த ஒரு ஆப்போனண்ட் கூட
கூட சண்டை போடுறதுக்காக நம்ம கோகு தயாராக நிற்கிறாப்பி. ஸோ அடுத்த ஆப்போனண்ட் யாருன்ட்டு நான் சொல்ல தயாராக இருக்கிறேன். நம்ம கோகுங்க தடாலா கூட அப்படியே நம்ம இந்த ஒரு எபிசோட இதோட முடிகிறோம். இந்த எபிசோட் பிடிச்சிருக்கா இல்லைன்றது கீழே ரெட் கலர் கமெண்ட் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே கமெண்ட் பண்ணி அப்படியே மறக்காமல் லைக்கை போட்டு விட்டுருங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோ சீக்கிரமாகவே போடுவேன். ஸோ அதனால் மறக்காமல் கமெண்ட் பண்ணிங்க லைக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பை பை, see you soon.